நான் சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். 99 பாஸ் அவுட் பண்ணான். பிகாம் செய்தான் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில். இது முதல் நடக்கிறோடையா நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். இதுக்கு சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. முதல் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற பெருமை நமது பல்கலைக்கழகத்திற்கு உரியது. பல்கலைக்கழக திருவிழா ஏதோ ஒரு இடத்திலே கிடைக்கப்பெற்று காக்கையோ குருவியோ கொண்டு சென்று ஏதோ ஒரு இடத்திலே போட்ட ஒரு சிறிய ஆரம்பித்து அது தானாக வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாகி கிளைகளை பரப்பி நிழல்களை கொடுத்திருக்கின்ற பொழுதுதான் சமூகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அது ஒரு மிக பயனுள்ள விருட்சமாக தென்படுவது வழக்கம். ஆனால் அந்த மரம் அவ்வளவு வியாபித்து விசாலித்து பயன்களை தருவதாக இருந்தாலும் அது நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் அதை தாங்கி கொண்டிருப்பது விழுதுகள். அவை மரம் எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கிறதோ அதை தாங்குகின்ற விழுதுகள் அதைவிட பயனுள்ளவையாக இருக்கின்றன. இந்த அடிப்படையில் நான் இங்கே கருதி கொள்ளுகின்ற அந்த மிகப்பெரிய ஆலமரம் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்கின்ற அன்னை. நாங்கள் எல்லோரும் அங்கிருந்துதான் படித்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவற்றினுடைய செயற்பாடுகள் அமைந்து வருகின்றன என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பல்கலைக்கழகம் என்ற அந்த ஆல விருட்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற விழுதுகள் நீங்கள் தான். உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் விழுதுகளாகத்தான் நாங்கள் கருதி கொள்ளுகின்றோம். காரணம், இன்றைய சூழலில் யாழ்ப்பாண மண்ணிலே அந்த பல்கலைக்கழகம் மிகச் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக புலம்பெயர் தமிழர்கள் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்து பல நாடுகளிலும் சென்று பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற பங்களிப்புகளும் உதவிகளும் ஒத்தாசைகளும் தான் அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு மிக பிரமாண்டமாக நிலைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. உழைப்பினால் பேராசிரியர் கானா கைலாசபதி அவர்களை தலைவராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதல் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற பெருமை நமது பல்கலைக்கழகத்திற்கு உரியது. வட்டுக்கோட்டையில் அமைந்திருந்த தமிழ் பட்டதாரி பிரிவினையும் திருநெல்வேலியில் அமைந்திருந்த சேர்பொன் ராமநாதன் அவர்களால் நிறுவப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரியையும் இணைப்பதன் மூலம் 1974 ஆவணி 1ஆம் நாள் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னும் மகுட வாசகத்திற்கு அமைய தாயகத்தில் அசாதாரண சூழ்நிலைகள் நிலவிய காலங்களில் சர்வதேசத்துடனான எமது உறவுகள் துண்டிக்கப்பட்டு தீவிரத்திற்குள்ளேயே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பொருளாதார நெருக்கடி, இடப்பெயர்வுகள், எரிபொருள் தடை மற்றும் பல்வேறு அசாதாரண சூழ்நிலைகளால் பல்வேறு நெருக்கடிகளை எமது தாயகமும் எமது பல்கலைக்கழகமும் எதிர்கொண்டிருந்த வேளையிலும் பல ஆயிரக்கணக்கான புத்திஜீவிகளையும் அதேவேளை சமூக பயனுள்ள பட்டதாரிகளையும் அது உருவாக்கியுள்ளது. நிறைய பேருடைய கனவு இங்கே பேச்சியவர்கள் போல சுவாமி விபுலானந்தர், விவேகானந்தர் அப்படிப்பட்ட பலருடைய கனவுகள் அதற்குள்ளே இருந்திருக்கின்றன. 1974ஆம் ஆண்டு அந்த மண்ணிலே இருந்து வந்த ஈழநாடு என்ற பத்திரிகையை பார்த்தீர்களாக இருந்தால் சகல விடயங்களும் அப்படியே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் நூலகத்தினுடைய ஆக்காய்வுகளை நீங்கள் அதை பார்க்க முடியும். இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்குள்ளே
மிக அதிகூடிய பீடங்களை கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகமாக எங்களுடைய பல்கலைக்கழகம் தான் விளங்குகின்றது என்பது சிறப்பாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விடயம். ஏற்கனவே 12 பீடங்கள் வந்திருக்கின்றன. 70க்கும் மேற்பட்ட துறைகள், பல புதிய கற்கனரைகள், அதேபோல் பட்டப்பின் படிப்புகள், உயர்பட்ட படிப்புகள் பீடத்துக்குள்ளே 14 மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம், அதை விட MPhil, PhD என்று நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிற நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்து தங்களுடைய ஆய்வு கற்கைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த புலம்பெயர்வுகள் தான் அதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் என்று நான் கருதி கொள்ளுகிறேன். சுருக்கமாக சொல்ல போனால், இன்னரங்க அணிச்சோலைகள் செய்தல், இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது பாரதியாருடைய வரிகள். அவை பல்கலைக்கழகத்திலே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அவற்றுக்குள்ளே கணிசமான மாணவர்கள் படிப்பதற்கு முடியாது தங்களுடைய கல்வியை இடையிலே நிறுத்திவிட்டு செல்லுகின்ற கட்டத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கான நிதி உதவிகளை வழங்கி அவர்களை தங்களுடைய பல்கலைக்கழக உயர்கல்வியை நிறைவு செய்வதற்கு இன்றைக்கு உலகிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் உறுதுணையாக இருக்கின்றன. அவை அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கின்ற அறத்தை விட மிகப்பெரிய அறம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்பது பாரதியார் பதிவு செய்த விடயம். அவை அந்த அறத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமையில் உங்கள் எல்லோரையும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பிரான்சில் இந்த நிகழ்வு இவ்வளவு பேருடைய பங்களிப்போடு நடைபெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சியானது. ஆனால் என்னுடைய வேண்டுகோள், இது வெறுமனே இந்த வெள்ளி விழா அல்லது பொன் விழா அவை முன்னிட்ட ஒரு நிகழ்வோடு நின்று விடக்கூடாது. இது தொடர்ந்து பலமாக செயற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அலுமினி அசோசியேஷன், பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஒரு வெளிநாட்டு கிளை மிகவும் ஒரு உறுதியான வகையிலே கட்டி எழுப்பப்பட வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் உணர முடிகின்றது. ஏனால் நிறைய பேர் தனித்தனியாக உதவுகின்றார்கள். நிறைய பேருக்கு வாய்ப்பிருந்தும் அதை செய்வதற்கு வழி தெரியவில்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல கட்டமைப்புள்ள நல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்ட ஒரு இறுக்கமான பழைய மாணவர் சங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவை ஒவ்வொரு நாட்டிலும் அது தனித்தனியாக இருக்க வேண்டும் என்றது கூட இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம் தான். அது நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டும். இப்போ யூரோப்பாக இருந்தால் இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. இந்த மண்ணிலே அதை தளமாக கொண்டு ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாட்டிலேயும் அதற்கான அங்கத்தவர்களை வைத்துக் கொள்ள முடியும். அதனால் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அந்த கூட்டங்களை ஒரு ஃப்ரீக்வென்ட் மீட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வைத்துக் கொள்ள முடியும். அவை எல்லா மாணவர்களையும் மீண்டும் இணைச்சிக் கொள்வதற்கும் அந்த அமைப்போடு பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பை வலுப்படுத்துவதற்கும் அது உதவியாக இருக்கும். யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று வருகிற பொழுது அது ஒரு இலகுவானதாக இருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கின்றது. அப்படியான ஒரு அமைப்பு நல்ல கட்டமைப்போடு உருவாகும். ஏனென்றால் அதற்கான பொட்டென்ஷியல், அதாவது மூளை வளம், இன்டலெக்சுவல், அதே போல் அதை செயற்படுத்தக்கூடிய முகாமைத்துவ வலை எல்லாம் உள்ளவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வெறுமனே பல்கலைக்கழகம் என்பது ஒரு துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்களோடு இயங்கி வெற்றிகரமாக போகக்கூடிய ஒன்று கிடையாது. கால சூழல்கள் பலரை அந்த மண்ணிலிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அது அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே உதவுகின்றது. நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது, பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருந்திருக்க வேண்டிய நல்ல ஆளுமைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவை அது நடைபெறுமாக இருந்தால் பல்கலைக்கழகத்துக்கு மிக சிறப்பான ஒன்றாக இருக்க முடியும். நமது நாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பழைய மாணவர்களாகிய எங்கள் எல்லோரையும் கண்டது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்ல கட்டமைப்புக்கு இந்த ப்ரோக்ராமை
ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். அதுக்கு அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். என் பேர் சோதிமலர் சசிகரன். நான் சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறேன். 99 பாஸ் அவுட் பண்ணான், பிகாம் செய்தான் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில். இங்கே வந்தது வந்து எங்களோட பழைய ஆட்கள் எல்லாரும் சந்திக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னும் லண்டனில் நடந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டான். அது சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனுடைய இதுலேயும் எங்களோட பழைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கலாம். மற்ற வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் எனக்கு தெரிஞ்சது. கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அங்கே இருந்து வந்தேன். J'ai passé mon baccalauréat en France, un bac C. J'ai fait maths sup, maths P. Je suis rentré à l'école normale supérieure de la rue d'Ulm. J'ai fait une licence, une maîtrise de mathématiques. J'ai passé une agrégation de mathématiques. Et puis, j'avais à l'école normale supérieure, il y avait aussi des élèves littéraires qui m'ont parlé de linguistique. Et j'ai fait une année aux États-Unis en 77-78 au MIT, où j'ai rencontré des linguistes aussi. Et en continuant mon cursus, j'ai finalement oscillé entre le désir de faire des mathématiques et le désir de faire de la linguistique. Et donc j'ai commencé un second cursus de linguistique. Et quand j'avais 25 ans, étant un garçon en France, je devais faire mon service militaire. Faisant aussi l'anglais, I will use English also alternately. And I will also, from time to time, try to say something in Tamil. Now, Muyanuven. Donc, comme il a été dit, j'ai été chercheur au CNRS pendant un certain nombre d'années, mais ma discipline initiale était les mathématiques quand j'étais étudiant. வணக்கம், என் பேர் குயின்டன். நான் யூனிவர்சிட்டியில் இருந்தான். இன்றைக்கு ஹரிஸ் மாநகரத்தில் நடக்கிற இந்த 50வது பொன்விழா ஆண்டில் கலந்துள்ளதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் பழைய நண்பர்கள் சந்தித்து அவரோட கலந்துரையாடியில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. இது முதல் நடக்கிறபடியாக நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இது நடக்கிறவனுன்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. கல்வி தாய்னியே பாரிஸ் நகரில் பொன்விழா பல்கலைக்கழக திருவிழா பாருங்கள் பழைய மாணவரே பதிவா